நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். God is always good, no matter what happen or what we go through. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையால் நாம் போய்க் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். His love, kindness and faithfulness are always with you. ஆண்டவருடைய நல்லெண்ணங்கள், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது. So tonight we are going to meditate on kill that weak person of yourself. உங்களுக்குள் உள்ள பலவீனமான பதிப்பை அல்லது பலவீனமான நபரை நீங்கள் கொன்று விடுங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Kill that weak version of yourself. The strongest version of yourself is born from conquering the weakness within. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள் இருக்கின்ற பலவீனமான செயல்களை நீங்கள் வெற்றி கொள்வது, அதை கொன்று அதை வெற்றி கொள்வதுதான் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சக்தியாகும். Destroy the old version that hold you back. உங்களை எப்பொழுதுமே பின்தங்கி இருக்கும்படி, உங்களை எப்பொழுதுமே இருளுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த பதிப்புகளை நீங்கள் கொன்று விட வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடாது. அதை நீங்கள் உங்களிடத்திலிருந்து அகற்றுவதற்காக நீங்கள் விரும்ப வேண்டும். And rise as the person you were meant to be. அதுக்கு பின்பு நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். Weakness is a choice. Choose strength and growth. பலவீனம் என்பது ஒரு தெரிவு அன்பானவர்களே. நாம் நல்லதை தெரிவிக்கலாம், கெட்டதை தெரியலாம், அதெல்லாம் எங்கட தெரிவு தான். சரி, யாரும் எங்கிடத்திலே கொண்டு வந்து புகுத்துறதில்லை, நம்முடைய தெரிவு. ஸோ வலிமையையும் வளர்ச்சியையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தேவையில்லாதது, வாழ்க்கைக்கு உதவாதது, இதெல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எது தேவையோ அதை நீங்கள் தெரிவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். The most important fight is to become the best version of yourself. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறந்த நபராக வருவதுதான் உங்களுடைய பெரிய போராட்டமாக இருக்க வேண்டும். Forget who you used to be and become the strong person you are meant to be. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறான நபர்களாக இருந்தீர்களோ அல்லது தேவையில்லாத காரியங்கள் ஈடுபட்டீர்களோ அதெல்லாம் ஒரு தடவை மறந்து விடுங்கள். என்றால் அதில் இருந்து கடவுள் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அது நம்மை பற்றி பிடிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அப்படி இருப்பதற்காக நீங்கள் விரும்புங்கள், அதை தேடுங்கள். சரியோ? நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே மிக சிறப்பாக இருக்க வேண்டும். சந்தோஷம், சமாதானம் நிறைந்தவர்களாக, எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். நம்முடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லா விதத்திலும், ஆன்மீகத்திலும் எல்லா விதத்திலும் ஒற்றுமையாக நல்ல புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். ஸோ அதை நீங்கள் தேட வேண்டும், அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். எவ்ரி டே இஸ் an opportunity to kill the weakness and embrace your power. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பலவீனத்தை கொல்லுகின்ற ஒரு நாளாகவும் அதே நேரத்தில் எங்களை ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்புகிற ஒரு நாளாகவும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். Your real strength is not an avoiding weakness but in defeating it. சரியோ? உங்களுடைய உங்களுடைய உண்மையான சக்தி என்ன தெரியுமா?
எங்களிடத்திலே இருக்கிற சில பலவீனங்களை அல்லது எங்களை எதிர்த்து வருகிற தீமைகளை இருக்கட்டும், அப்படியே போனா போகட்டும், அப்படி விடுறதல்ல. மாறாக அதை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. சரியோ? அது ஒரு விடயம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம், ஒன்று விடயத்தை நாம் கதைக்கிறோம், அல்ல தேவையில்லாத ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டில் இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன, அப்படி நாம் இருக்கக்கூடாது ஒருபோதுமே. அப்படி நாம் இருப்போம் என்றால் நாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் என்றால் அது நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதனால் நோ, இது எனக்கு வேண்டாம், என் குடும்பத்துக்குள்ளே இது வேண்டாம், என் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை உறவுக்குள்ளே நோ, we don't want this. You have to reject that. அதை நீங்கள் நம்மிடத்திலிருந்து தள்ளிவிட நாம் முன்பட வேண்டும். So accept the pain of growth and remove the weakness stopping you. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்காக உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நல்ல நபராக வருவதற்கு என்ன பாடுகள் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியோ? அதே நேரத்திலே உங்களை கட்டி வைத்திருக்கிற உங்களோடு பயணித்து வருகிற தீமைகளை நீங்கள் அகற்றி விடுங்கள். ஸோ as we journey through this sacred season of Lent, இந்த தூய வார நாட்களில் நாங்கள் பயணிக்கும் பொழுது we are called to reflect not only on our action but also on our thoughts. It's a very important thing. நாங்கள் இந்த தபசு கால நாட்களிலே பயணித்து வரும் பொழுது நாம் நமது செயல்களை மட்டுமல்ல நமது எண்ணங்களையும் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். While we often focus on what we do, it is equally necessary to examine what we think. சரியோ? இந்த தபசு காலத்தில் நாங்கள் என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதெல்லாம் நாம் கவனிப்பதோடு நாம் என்னவெல்லாம் சிந்திக்கிறோம் என்பதையும் கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பது போல நிறைய தடவை நாம் தவக்காலத்தில் எண்ணத்தை ஒருக்கலாம் என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியோ? அதே நேரத்தில் நாம் இந்த தவக்காலத்தில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதையும் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். Matthew chapter 12 verse 34. For the mouth speaks what the heart is full of. மத்தேயு 12:34 என்ன சொல்கிறது பாருங்கள். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஸோ நம்முடைய பேச்சுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக திருமறை சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்துக்கும் வாய்க்கும் பேச்சுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ நம்முடைய உள்ளம் சரியான முறையில் நிரப்பப்படுமாக இருந்தால் நம்முடைய வார்த்தை சரியாக வந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய வார்த்தை தாறுமாறாகவே இருக்கும். ஆனால் வார்த்தைக்கு வாழ்வு இருக்குது, அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நாம் விதைத்ததை அறுத்தே ஆக வேண்டும். சென்ற முறை பார்த்திருக்கிறோம். Colossians chapter 3 verse 2. Set your minds on things above, not on earthly things. கொலேசியர் 3:2 என்ன சொல்கிறது பாருங்கள். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள். அப்படி என்றால் இந்த உலகம் சிந்திப்பது போல நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க அழைக்கப்படவில்லை. பரலோகம் என்ன சிந்திக்கிறதோ அது போல சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். சரியாமே முக்கியமான ஒன்று. அந்த ஜூமில் நான் சொல்லியிருக்கிறேன், தவக்காலத்தை உலகம் முழுவதும் துக்கமாக பார்க்கிறது, ஆனால் பரலோகம் துக்கமாக பார்க்காது. அதுதான் நமக்கு தெரியாமல் போனது. பரலோகம் தவக்காலத்தை மகிழ்ச்சியாக பார்க்கிறது. வெற்றி கிடைத்த நாள் இது, மக்களுக்கு விடுதலை வந்த நாள் இது, மக்கள் மீட்கப்பட்ட நாள் இது என்றுதான் பரலோகம் பார்க்குது. நாம் என்னும் அதை பார்க்காமல் கடவுள் இயேசு எங்களுக்காக துன்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஐயோ பாவி நான் பாவி நான் பாவி நான் பாவி என்று அதுக்கு எந்த அளவு பெரிய சிலுவையை காட்ட முடியுமோ அந்த அளவு பெரிய சிலுவையை காட்டிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த சிலுவையினால் நமக்கு வந்த விடுதலையை மீட்பை நாம் இன்னும் காட்டாமல் இருக்கிறோமே. அதனாலே நாம் இந்த உலகம் சிந்திப்பது போல சிந்திப்பதற்கு அழைக்கப்படவில்லை. பரலோகம் எப்படி பார்க்கிறதோ அதுபோல பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு அப்பா ஒரு அம்மா உலகம் பார்க்கிறது போல நாம் இருக்கக்கூடாது. பரலோகம் எப்படி பார்க்கிறது, நான் எப்படி என் குடும்பத்திலே ஒரு தந்தையாக இருக்க வேண்டும், ஒரு தாயாக இருக்க வேண்டும், ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும், ஒரு கணவராக மனைவியாக இருக்க வேண்டும், பரலோகம் எப்படி பார்க்கிறது? So many people focus on what they do during Lent rather than what they think. அதனால் நிறைய மக்கள் இந்த தவச நாட்களிலே அவர்கள் என்ன தாங்கள் சிந்திக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதில் அதிக கவனம் காட்டி அதை செய்வதற்காக நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். What I believe
is most important is giving up negative things, negative thinking habits and focusing on positive godly thoughts. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எதிர்மறை சிந்தனை பழக்கங்களை கைவிட்டு விட்டு நேர்மறையான தெய்வீக எண்ணங்களில் கவனம் செலுத்துவது. இந்த தவசு நாட்களில் என்ன மரக்கறி வேண்டலாம், இதையே சிந்திச்சு கொண்டு மரக்கறி வேண்டறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா தபசு காலத்தில் மச்சம் வேணும். அப்போ என்ன மரக்கறி வேண்டலாம்? ஒரு மரக்கறி பத்தாது, 2 மரக்கறி 3 மரக்கறி. எந்த கடைக்கு போவோம், எங்கே மலிவா இருக்குது? இட்ஸ் ஓகே, தட்ஸ் குட் ஃபார் த டிசிப்ளின். இதெல்லாம் செய்து நாம் ஜெபத்தில் இருக்கிறோம் என்றால் இட்ஸ் வெரி குட். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாம் சபிக்காமல் சரியானதை சிந்திக்காமல் இருப்போம் என்றால், யூனோ, நான் இப்படி சொல்லும் பொழுது யாரும் தவறாக எடுத்துடக்கூடாது. ஐ எம் ஆல்சோ கேத்தலிக், நானும் கத்தோலிக்க தான். ஆனால் நான் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ விரும்புகிற ஒரு கேத்தலிக். என் குடும்பத்திலே ஆண்டவருடைய சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கேத்தலிக். என் குடும்பத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வழிநடத்தலும், ஆண்டவருடைய வார்த்தையும் எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கேத்தலிக். கடவுள் என்ன விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கேத்தலிக். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறோம். I remember once when Isaac was small, we asked him what he wanted to give up for Lent. ஐசாக் சின்னனா இருந்த பொழுது, தபசு காலத்தில் வந்த பொழுது, நீ இந்த தபசு காலத்தில் என்னத்தை விடலாம் என்று நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டோம். Since we hoped he would stop playing computer games. எங்களோட உள்ளத்தில் என்ன இருந்தாண்டா, இவர் நட கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறார், ஸோ கம்ப்யூட்டர் கேமை ஸ்டாப் பண்ண கேட்டு பார்ப்போமே, என்ன தபசு காலம் வருது, கொஞ்சம் கிவ் அப் பண்ணு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறத அப்படின்ற எண்ணத்தோடு நாங்கள் அதை கேட்டோம். To our surprise, he said, I want to give up my studies. சரி, இப்போ இதில் என்ன பிள்ளை இருக்குது? ஏன்னா நமக்கு சிலது சொல்லித்தரப்பட்டது, நாங்கள் திருப்பி கேட்கவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை நாம். ஆனால் இப்போதே பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. நோ நோ நோ, கிவ் அப் தானே கேட்குறீங்க. ஓகே, என்னோட படிப்பை நான் கிவ் அப் பண்ணுறேன். அப்போ அடுத்த முறை நான் கேட்போமா, கிவ் அப் பண்ணுறேன்? So be careful when asking children such a question. இது போன்ற கேள்விகளை உங்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். Similarly, a husband one asks his wife, what do you want to give up for the Lent? ஒரு கணவர் தன் மனைவி இடத்திலே கேட்டார், இந்த தவசு காலத்திலே நீ என்னத்தை என்னத்தை விட போறீங்க, என்ன ஒருக்க போறீங்க அப்படி என்று கேட்டதுக்கு she replied, serving you. I want to give up serving you. உங்களுக்கு பணிவிடை செய்யறத நான் நிப்பாட்ட போறேன். அப்ப நீ டீ போறண்டாலும் நீங்க தான், சாப்பாடு சமைக்கிறண்டாலும் நீங்க தான், என்னென்றாலும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. See, இப்படி ஏதாவது நாம் சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? A boyfriend asks his girlfriend the same question, what do you want to give up for Lent? அதுபோல ஒரு காதலன் காதலி இடத்திலே இந்த தவசு காலத்தில் நீ என்னத்தை விட்டுவிட போகிறீர் அல்லது எதை ஒருத்தர் செய்ய போகிறீர் அப்படியே கேட்டதுக்கு, and she said, not give up, I want to break up with you. ஸோ அப்போ அந்த காதலி என்ன சொன்னார்களா, நான் ஒருத்தர் செய்யலை, நான் உன்னையே விட்டுட போகிறேன் ஒரே அடியா. அதுதான் நான் தவக்காலத்தில் எடுக்கிற நல்ல முடிவு. ஸோ அதனால் இது போன்ற சில கேள்விகளை கேட்கும் பொழுது இப்போ வளர்ந்து வர ஜெனரேஷனில் நாங்கள் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா மொக்குத்தனமாக நாம் இருக்கக்கூடாது. என்ன கதைக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் என்று நமக்கே தெரியாமல் நாம் எதுவுமே செய்து கொண்டிருக்கக்கூடாது. தட்ஸ் வெரி டேஞ்சர். In this new world, it is essential to be mindful of your spirituality. இந்த புதிய உலகிலே நீங்கள் பார்த்துக்கொண்டால் உங்களுடைய ஆவிக்குரிய விடயங்களிலே, ஆன்மீகத்திலே நீங்கள் மிக மிக கவனமாக தெளிவாக வளர்ந்து வர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். Peter walking on water, Matthew chapter 14 verses 22 to 23. பேதுரு தண்ணீரில் நடக்கிறார் என்று மத்தேயு 14 22-33 விடயத்திலே பார்க்கிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். When Jesus walked on water, Peter asked to join him.
இயேசு முதல்ல தண்ணீரில் அலையில நடந்து வந்தார். அப்போ பேதுரு கேட்பார், நானும் அந்த அலையிலே தண்ணீரில் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். ஜீசஸ் commanded to come to him. இயேசு என்ன செய்தார் என்றால், நீ தண்ணீரில் நடந்து வா அப்படின்ற ஆணையிடுவார். ஸோ பீட்டர் walked on the water. பேதுருவும் இயேசுவை போலவே தண்ணீரின் மேல் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை போலவே பேதுருவும் பேதுரு மட்டும்தான் நடந்தார். அவரோட இந்த மற்ற சிலர்கள் நடக்கவில்லை. பேதுரு மட்டும் இயேசுவை போல தண்ணீரில் நடந்தார். So Peter kept his focus on Jesus when he walked on the water. அவர் தண்ணீரில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு பார்த்திருந்தால் இயேசுவின் மேலேயே தன்னுடைய கவனத்தை வைத்துக் கொண்டிருந்தார். He maintained a mindset of faith and trust. தண்ணீரில் நடக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் பிடித்து கொண்டிருந்தார். அதனாலே அவரால் தண்ணீரில் நடக்கக்கூடியதாக இருந்தது. As a result, he successfully walked on water. அது கிடைத்த பதில் பார்த்துக்கிட்டால் அவர் உண்மையாகவே வெற்றியாக தண்ணீரின் மேல் நடந்தார். எதனாலே? இயேசுவின் மேல் தன் கவனத்தை வைத்திருந்ததாலும், இயேசுவின் மேல் கவனத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை பிடித்து கொண்டிருந்ததினாலும் வெற்றியாக அவர் தண்ணீர் மேல் நடந்தார். However, Peter shifted his thinking to fear and doubt. ஆனால் அதுக்கு அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய சிந்தனையை பயத்தின் மேலும் அவநம்பிக்கையின் மேலும் சாடியாக திருப்ப ஆரம்பித்தார். He noticed the wind and wave that time. அந்த நேரம் அவர் என்னத்தை கவனிக்க ஆரம்பித்தார்? காற்றையும் அலையையும் அவர் கவனிக்க ஆரம்பித்தார். இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அது இருந்தது. ஆனால் அதன் பக்கம் அவருடைய எண்ணம் போகவில்லை. ஏனென்றால் அவர் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது அவர் சாடியாக நான் தண்ணீரில் நடக்கிறேனோ அப்படி என்று அவர் சிந்தித்து அதாவது அவநம்பிக்கைப்பட ஆரம்பித்தாரோ அப்ப அவருக்கு தெரிகிறது பெரும் காற்று வீசுது, அலை பெரிதாக இருக்குது. பாருங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன துன்பம் கூட பெருசாக தெரியுது. சில நேரத்தில் நமக்கு துன்பம் துன்பமாகவே தெரியவில்லை. ஏன்? அந்த நேரத்தில் நாம் விசுவாசத்தோடு நடக்கிறோம். சில நேரத்தில் சின்ன துன்பம் பெரிதாக தெரியுது. ஏன்? அந்த நேரம் நாம் விசுவாசத்தை இழந்து போய் நிற்கின்றோம். As a result, he began to sink. அது கிடைத்த பதில் என்ன? அவர் மூழ்கி போக ஆரம்பித்தார். So this shows how Peter's mental focus influenced his action and outcomes. So இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், பேதுருவினுடைய சிந்தனை அல்லது பேதுருவினுடைய பார்வை எதில் இருந்ததோ அதனுடைய வெளிப்பாடு அங்கே தோன்றியதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மேலும் நம்பிக்கையின் மேலும் அவருடைய எண்ணம் இருந்த பொழுது வெற்றியாய் நடந்தார். எப்பொழுது பயத்தின் மேல் அவநம்பிக்கையின் மேல் அவருடைய சிந்தனையை செலுத்தினாரோ அப்பொழுது அவர் தோற்று போக ஆரம்பித்தார். So when he focused on faith, he succeeded. When he focused on fear, he began to sink. எப்பொழுது அவர் விசுவாசத்தை கண்ணோக்கினாரோ வெற்றி அடைந்தார். எப்பொழுது அவர் பயத்தை பார்த்தாரோ அப்பொழுது அவர் தோல்வி அடைகிறார். So positive thinking like faith empowered him. அவருடைய நேர்மறையான சிந்தனை, அதாவது விசுவாசம் என்கிற நேர்மறையான சிந்தனை அவருக்கு வல்லமை கொடுத்தது. நெகட்டிவ் திங்கிங் டவுட் லெட் him to sink. எதிர்மறையான சிந்தனை அவரை தாண்டு போகும்படி செய்தது. கேட்கும் பொழுது நல்லா தான் இருக்குது. இது நம்ம வீட்டுக்குள்ள வந்த பிறகு தெரியுது பிரச்சனை. இப்போ சாடியா வீட்டுக்கு போகும் பொழுது இதில் சாடியா வலிக்குதுன்னு வச்சுக்கணும் வயிற்றுக்குள்ள. உடனே நாம் என்ன நினைப்போம்? கேன்சரோ? சிம்பிளாக நினைச்சிருவோம். ஏண்டா அந்த நேரம் டக்குன்னு நம்முடைய பார்வை எங்க போகுது? வலியையும் தாண்டி கேன்சருக்குள்ள போயிட்டு பாருங்கள். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட மனிதர்களா? கேட்க நல்லதான் இருக்குது, ஆனா நம்முடைய ஃபெய்த்தில் அது கொண்டு வருவது மிக மிக கடினம். அதை கொண்டு வர வேண்டும். அதனால தான் நம்முடைய சிந்தனை சரியாக வரும் பொழுது மட்டும்தான் நம்மால் அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கைக்குள் வர முடியும். ஒரு பிரச்சனையை நாங்கள் பிரச்சனையா பார்க்காமல் அதை ஆசீர்வாதமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு சரியான சிந்தனை வர வேண்டும், சரியான விசுவாச பார்வை நமக்குள்ளே வர வேண்டும். Our thoughts shape our choices. எங்களுடைய எண்ணங்களே நமது தேர்வுகளை வடிவமைக்கின்றன. சரியோ? நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் நாங்கள் தெரிவு செய்வோம். அது மிக முக்கியமான ஒன்று. இல்லைன்றால் நாம் தவறானவைகளையே தெரிவு செய்து கொண்டே இருப்போம். If you don't train your mind to think positively or godly, you cannot make the right choice.
நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை நேர்மறையாக நல்லவைகளிலும் கடவுளுக்கு ஏற்ற விதமாகவும் நீங்கள் சிந்திக்கிறவர்களாக நீங்கள் பழகாமல் போனீர்கள் என்றால் நீங்கள் எந்த சரியான தெரிவுகளையும் உங்களால் எடுக்க முடியாது. நிறைய பிழையான தெரிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். They influence our action. அந்த தெரிவுகள் எங்களுடைய செயல்பாட்டுக்குள்ளே வந்து விடுகிறது. And they determine our life's direction. அது மட்டுமல்லாமல் அவைகள் தான் நாங்கள் எந்த பாதையிலே போக வேண்டும், எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றது. So this helps us overcome challenges. நாங்கள் சரியான சிந்தனைகள் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சவால் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளுகிறதுக்கு சக்தி அதுதான் கொடுக்கிறது. சும்மா வெறும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல. சரியோ? So without this, these challenges might seem impossible. நமக்குள்ளே அந்த நல்ல சிந்தனை, விசுவாச சிந்தனை வரவில்லை என்றால் எந்த விதமான சவால்களையும் நாம் வெற்றி கொள்ள முடியாது. சின்ன சவால் கூட நமக்கு பெரிதாக, ஐயோ நான் என்ன செய்ய போறேனோ தெரியாதே அப்படி என்று சோர்ந்துருவோம். ஆனால் எந்த பெரிய சவாலையும் நமக்கு இருக்கிற சரியான சிந்தனையினால், விசுவாசத்தினால் வெற்றி கொள்ள முடியும். There are several mindsets that can hold young people today. I want to speak with the young people today now. There are several mindsets that can hold young people today. இன்றைய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய பல மனநிலைகள் இருக்கின்றன. Number 1. No, these can limit personal growth, success and happiness. அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய வளர்ச்சியை அல்லது அவர்களுடைய வெற்றியை தாங்கி நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய மனநிலை சரியாக இருந்தால் நல்ல வெற்றி அடையலாம். மனநிலை பாதிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் வெற்றி அடைய முடியாது. ஸோ நம்பர் 1, ஃப்ரீடம் மென்டாலிட்டி, அதாவது சுதந்திர மனநிலை. நிறைய யங் பிள்ளைகளுக்கு சுதந்திர மனநிலை வந்திருக்குது. எக்ஸ்பெக்டிங் சக்ஸஸ் வித்தவுட் ஹார்ட் ஒர்க், தட்ஸ் தட் மீன். அதாவது எந்த கடுமையாகவும் உழைக்க விரும்பாமல் அவர்கள் சும்மா இருந்து கொண்டே தங்களுக்கு எல்லாம் வெற்றியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது சரியான மனநிலை அல்ல. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், அப்பதான் வெற்றி அடையலாம். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியை பற்றிய பயம். அவாய்டிங் ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். நான் ஏதாவது பிழை விட்டு விடுவேனோ என்ற பயத்தினாலேயே பார்த்தீர்கள் என்றால் நிறைய வாலிப பிள்ளைகள் சில விடயங்களுக்காக சேலஞ்ச் பண்ண, சில ரிஸ்க் எடுக்க அவர்கள் பயப்படுகிறார்கள். இதில் பிழை வந்தால் இது இப்படி காசு வீணாக போயிடுமே, அல்லாட்டி இதில் இது நடந்தால் நான் என்ன செய்கிறது இப்படின்னு பயப்படுகிறார்கள். அப்படி பயப்படுறதுனாலே அவர்களால் நல்ல தீர்மானம் எடுக்க முடியாமல், ஒரு சேலஞ்ச் பண்ண முடியாமல் போய்விடுகிறார்கள். Not trying new things or taking responsibility. அவர்கள் ஒரு புதிய விடயத்தை முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய கடமை, நான் இதை எடுத்து செய்ய வேண்டும் அப்படி என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தகமை, அந்த பொறுப்பு உணர்வு நிறைய பேரிடத்திலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்பர் 3, இன்ஸ்டன்ட் ரிலீஃப், உடனடியாக கிடைக்க வேண்டும், விடுதலை, உடனடியாக தங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தன்மை. wanting quick results instead of working for long term rewards. அதாவது ஒரு நீண்ட நாள் ஒரு விடயத்தை நான் முயற்சி செய்து நல்ல ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பதற்கு பதிலாக நாளைக்கே கிடைக்க வேண்டும், அடுத்த கிழமையே கிடைக்க வேண்டும், அடுத்த மாதமே கிடைக்க வேண்டும் அப்படி நினைக்கிறார்கள். நோ, அப்படி கிடைக்காது. நாங்கள் வந்த காலத்தில் ஒரு ஒர்க்குக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் என்றால் ஒரு 10 is more, 5 more than enough. அந்த 5 இடத்துல கொண்டே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றில் கிடைக்கும். ஆனால் இப்போ யூ ஹாவ் டு புட் அப்ளிகேஷன் அட்லீஸ்ட் 5,000. இந்த 5,000க்கு இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் தயாராக இல்லை. அவர்கள் வெறும் ஒரு 50, 25 அப்ளை பண்ணிட்டு வேலை கிடைக்கும் நினைக்கிறார்கள். நோ, கிடைக்காது. அதில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் நல்லா படுத்து தூங்கி எழும்பி 1 மணிக்கு 2 மணிக்கு எழும்பி அப்ளிகேஷன் அனுப்புறது. 1 மணிக்கு 2 மணிக்கு யாரு வேலை இடத்துல அப்ளிகேஷன் பார்ப்பார்கள்? 1 மணி 2 மணிக்கு அவையெல்லாம் பேக் பண்ணி வீட்டை போகிற நேரம். அந்த நேரம் யாரும் அப்ளிகேஷன் போடக்கூடாது. அதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்களே இல்லை. அப்ளிகேஷன் அனுப்பணும். அவர்கள் ஒரு ஆஃபீஸர் வேலையில் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணும் பொழுது எங்களோட முதலாவது நினைக்கக்கூடிய மாதிரி
அப்ளிகேஷன் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும். நாட் அப்ளிகேஷன், ரெஸ்யூமே அனுப்பி கொண்டிருக்கணும். அப்போ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் த நைட் until you get to work. வேலை எடுக்கும் வரைக்கும் நீங்கள் இரவா இருந்து அப்ளிகேஷன் போட்டால் தான் காலை அவர் வரும் பொழுது உங்களோட அப்ளிகேஷன் மேலே நிற்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் பிள்ளைகள் திங்க் பண்ணாமல் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சக்சஸ் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அண்ட் ஆல்சோ நம்பர் 4, விக்டம் மைண்ட் செட், பாதிக்கப்பட்ட மனநிலை. blaming others, government, economy, family or other thing for the personal struggles. தங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு இது குடும்பம் காரணமாக இருக்கும், அல்லது நிதி நிலைமை காரணமாக இருக்கும், அரசாங்கம் காரணம், அது இதெல்லாம் நாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். சரியா? that's not right. you have power to overcome anything. எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தாண்டி வரதுக்கான சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. so feeling powerless and not taking control of their own future. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நான் தான் வடிவமைக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை நான் இப்படி உருவாக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு துணிவெடுப்பதற்கு பதிலாக சக்தி இழந்தவர்கள் போல காணப்படுகிறார்கள். ஐயோ, எனக்கு இப்படி நடக்குமா, நான் என்ன செய்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்க எனக்கு இல்லாமல் இருக்கிறதே, அப்படி நிறைய பேர் பயப்படுகிறார்கள். நம்பர் 5, lack of financial responsibility. நிதி பொறுப்பு இல்லாமை. அதுவும் நிறைய பேரிடத்துல பார்க்கலாம். லைக் ஹை ஸ்கூல் அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. லிவிங் பே செக் டு பே செக் வித்தவுட் பட்ஜெட்டிங். அவர்களுக்கு எந்த விதமான கணக்கு வைப்பும் தெரியுதில்லை. செக் வந்துட்டா நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம், நல்ல உடுப்பு வண்டி போடுவோம், நல்ல ஷூ வண்டி போடுவோம். தட்ஸ் ஆல் குட். ஏன்னா நீங்கள் அப்படி தான் போடணும், அப்படி இருக்கணும். பட் யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் பட்ஜெட். உங்களுடைய வருமானத்தை நீங்கள் சரியான முறையிலே கணக்கிட்டு வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. They collect debt on credit card, student loan or unnecessary expenses. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கிரெடிட் கார்டில் அல்லது அவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லோன் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதெல்லாமே சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அவர்கள் விரயம் செய்து விடுகிறார்கள். முடிவிலே எவ்வளவு சேவிங் இருக்கின்றால் சேவிங் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்குது. எவ்வளவு டெப்ட் இருக்கு, கடன் இருக்குன்றால் பெரிய கடன் இருக்குது. அந்த கடனை கண்டவுடனே அவர்களுக்கு நிறைய பயம் பெறுது. இவ்வளவு கடனை முடிக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷம் வேலை செய்ய வேண்டுமா அப்படி நினைச்ச உடனே அவர்களுக்கு அந்த ஃபியூச்சர் ஹோப் இல்லாமல் போகுது. நிறைய ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கு வருது. எவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் அறியாமல் எங்கள் பிள்ளைகளெல்லாம் இங்கே வரணும், ஆண்டவரே நீர் கூட்டிட்டு வார, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், இதுக்காகலாம் நாம் ஜெபிக்காமல், இதுக்காக நாம் பாடுபடாமல் வெறும் இந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கட்டும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தால் ஒருபோதும் நடக்காது. தெளிவாக சொல்லிடுறோம் உங்களுக்கு. என்றால் கடவுள் எங்களுடைய செயல்பாடை வச்சு தான் அற்புதம் செய்ய முடியுமே தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பேதுரு நடக்க வேண்டும் என்று விரும்பினார், சரி நடந்து வா, அவர் தான் நடக்க முயற்சி செய்தார். மற்ற எந்த சீடர்களும் நடக்கவில்லை, பேதுருவா நடந்தார். அதனாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் the last one, over reliance on technology or social media. சரியோ? அதாவது தொழில்நுட்பத்திலே அதிகமாக அதிலே சார்ந்திருக்கின்ற ஒரு தன்மை. spending too much time on entertainment instead of self improvement. தங்களுடைய சொந்த வளர்ச்சிக்கு நேரம் செலவிடுவதற்கு பதிலாக நிறைய நேரம் இது போன்ற தொலைக்காட்சி தொழில்நுட்ப விடயங்களில் நிறைய நேரம் செலவிடும் பொழுது அவர்கள் தங்களுக்காக தங்களை உருவாக்க வேண்டிய நேரங்களை இழந்து விடுகிறார்கள். I want to go like 5 minutes, okay? In the Bible we see prodigal son story, Luke chapter 15, 11 to 12. பரிசுத்த வேதாகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே லூக்காஸ் 15, 11, 32 ஊதாரி மகனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். The younger son had the wrong thinking at first. இந்த ஊதாரி மகன் உவமையிலே பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது மகனிடத்திலே பிழையான சிந்தனை முதலில் இருந்தது. He wanted his share of money. அவர் முதல்ல என்னுடைய பங்கை எனக்கு வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்தார். அவர் and he wasted it on bad choices. அதுக்கு பின்பு அவர் பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை எல்லாம் தவறான தெரிவுகளிலே அவர் செலவழித்தார் அப்படி என்று பார்க்கின்றோம். Because of his poor thinking his life became difficult. அவருடைய
தவறான சிந்தனை அல்லது நல்ல சிந்தனையற்ற நிலைகள் அல்லது அதாவது ஒரு வெற்றியான சிந்தனை இல்லாததுனாலே அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் செலவழித்து அவர் தோற்று போன ஒரு மனிதராக மாறுகின்றார். he ended up with nothing. சரி, ஒன்றுமில்லாமல் அவருக்கு போய்விட்டது என்றால் அருவாசி சொத்தை கொண்டு போய் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டார். இப்பொழுது பன்றியின் கூடாரத்திலே பன்றியின் உணவை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த வாலிபனுடைய நிலை வந்தது. Later what happened? He changed his thinking. தெரியும், அதுக்கு பின்பு அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய சிந்தனையை மாற்றினார். He realized his mistake. நான் என்ன தவறு செய்தேன் அப்படி என்பதை அவர் உணர ஆரம்பித்தார். He dedicated to go back to his father. See, when the thinking change and then our action will change. அவர் முதல்ல சிந்திக்கிறார். அங்கிருந்து நான் தந்தை இடத்திலே போய் நான் மனம் வருந்ததை சொல்லுவோம். சிந்திச்ச உடனே அவருக்கு என்ன வந்தது? எழும்பி போறதுக்கான சக்தி வந்தது. So he planned to ask forgiveness. அவர் தந்தை இடத்துல போய் என்னை மன்னியும், பாவ மன்னிப்பு கேட்க விரும்பினார். His father welcomed him with love and kindness. அவர் திரும்பி வந்தபோது தந்தை என்ன செய்தாராம்? அவரை அன்போடு வரவேற்றார் என்று பார்க்கிறோம். The son's life changed when his thinking changed. மகனின் சிந்தனை மாறிய போது அவருடைய வாழ்க்கை மாறியது என்று பார்க்கிறோம். So this shows that having the right thoughts leads to good outcomes. இது நமக்கு ஒரு முக்கியமான விடயத்தை காட்டுகிறது. நாம் சரியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோமாக இருந்தால் சரியான விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். So this mind is like our mind is like a spiritual workshop. எங்களுடைய சிந்தனை இருக்கிறதுல இது எங்களுடைய ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக ஒரு ஃபேக்டரி ஆகும், ஒரு தொழிற்சாலை ஆகும். It constantly processes thoughts. இது எப்பொழுதுமே எங்களுடைய மனநிலை பார்த்தா தொடர்ச்சியாக நமக்கு பல சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கும். So these thoughts influence our choices. இந்த சிந்தனைகள் எங்களுக்கு நல்ல தெரிவுகள் எடுப்பதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. யாரும் களைச்சு போயிட்டோமா? இல்லை தானே, எனக்கு களைப்பாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இதில் இப்போ கேட்குற இந்த விஷயம் மிக மிக முக்கியமான விடயம். உங்களுடைய தெரிவுகள் எல்லாம் சிறப்பாக வர வேண்டும் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் முக்கியமான. ஸோ அண்ட் ஆல்சோ தே ஷேப் அவர் ரிலேஷன்ஷிப். சரி, உங்களுடைய சிந்தனைகள் நல்லதாக வரும் பொழுது உறவை கூட அது சரிப்படுத்துகிறது. சரியோ, மகனுடைய சிந்தனை பிழையாக இருந்தால்தான் உறவு பிரிஞ்சது. பின்பு சரியான சிந்தனை வரும் பொழுது உறவு சேர்கிறது அங்கே. And also our thinking, they guide our faith journey. எங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், எங்களுடைய சிந்தனைகள் பார்த்து கண்டால் எங்களை சரியான ஒரு ஆன்மீக பாதையிலே வழி நடத்த ஆரம்பிக்கிறது. So if we fill our minds with doubt, we create limits. எங்களுடைய மனநிலைகள் எல்லாவற்றையும் அவநம்பிக்கையினாலே குறைவான எண்ணங்களினாலே நாங்கள் நிரப்பிக் கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் தரம் மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். மேலே வராது, மட்டுப்படுத்தப்படும். சரியா? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் தான் நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். பழைய கார் தான் நான் ஓட போறேன் நீங்க நினைச்சா பழைய கார் தான் ஓட போறீங்க. இல்லை, நான் நல்ல கார் ஓடுவேன், அதுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஓடலாம். If we focus on fear, we hold ourselves back. பயத்திலேயே எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே பின்னோக்கி போகிறவர்களாக இருப்போம். If we dwell on negativity, we block the blessing God wants to give us. நாம் எப்பொழுதுமே எதிர்மறையான விடயங்களை நோக்கி சென்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தால் கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாமே தடுத்து விடுவோம். அதனால் நான் எப்பொழுதும் சொல்றது, புது வாழ்வு என்பது வெறும் போதிக்கிறதும் போதனை கேட்கிறதும் ஜெபிக்கிறது அல்ல. புது வாழ்வு என்பது புது வாழ்வு. இல்லையா? கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? புது வாழ்வு என்பது வாழ்வு, நம்முடைய கீழ்மட்ட நிலையிலிருந்து மேலே வருகிற வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு வாழ்வு, பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்வு இது. சரியோ? இது நாம் வேலை இடத்துல போனால் தான் நாங்கள் அப்படி நன்றாக வரலாம், நிறைய வேலை இருந்தால் தான் இப்படி வரலாம், நிறைய வருமானம் இருந்தால் தான் இப்படி வரலாம் என்று உலகம் நினைக்கலாம். இல்லை, நாம் சரியான சிந்தனையோடு கடவுள் நம்பிக்கையோடு செய்கிற சின்ன வேலையிலும் ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
நாம் கடவுள் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற சின்ன காலடியிலும் ஆண்டோர் பெரிய ஆசீர்வாத மரங்களை கனிகளை நாங்கள் காணும்படி செய்வார். மீண்டும் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். The last one. This Lent, I encourage you to let go of your weaker self. ஆகவே இந்த தபசு நாளிலே உங்களிடத்தில் இருக்கிற பலவீனம் சார்ந்த விடயங்களை உங்களை விட்டு வெளியே போகும்படி நீங்கள் விட்டு விடுங்கள். Let go of the version that hold on insecurity, anger or despair. பாதுகாப்பின்மை, கோபம், விரக்தி போன்ற மனநிலைகளை உங்களிடத்தில் என்று எடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை வாழ வைப்பார் சிந்தியுங்கள். Let go of the self that settle for worldly distraction. இந்த உலக சிந்தனைகளால் உங்களை குழப்புகிற விடயங்கள் உங்களை விட்டு நீங்கி கடவுள் என்னை வாழ வைப்பார் என்ற அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் வாழுங்கள். Instead, be filled with faith, peace and purpose, because God wants to bless you with your positive mentality. என்றால் கடவுள் உங்களுடைய நல்ல சிந்தனைகளால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Your godly mindset open the door for his blessing. உங்களுடைய நல்ல சிந்தனைகள், கடவுளை பற்றிய சிந்தனைகள், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான வாசல்களை திறந்து விடுகிறது. So God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம் எங்களுடைய செபத்துக்காக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் என்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஆண்டவர் எங்களோடு பேசியதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி.
உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் சிந்தனைகள் மாறும் பொழுது எங்கள் வாழ்க்கை மாறுகிறது என்றும், எங்களுடைய தவறான சிந்தனைகள் எங்களை தவறான பாதைக்கும், எங்களுடைய சரியான சிந்தனைகள் எங்களை சரியான வழிக்கும் நடத்தி செல்லுகிறது என்பதை நீர் காட்டி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை உண்மையில் இருக்கும் பொழுது, எங்கள் சிந்தனை விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதையும், பேதுருவை போல நாங்களும் வேதனைகள் துன்பங்களுக்கு மேலாக வெற்றியோடு நடக்க முடியும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயத்தின் மேலும் அச்சத்தின் மேலும் கவனம் செலுத்தும் பொழுது நாங்கள் தாழ்ந்து போய் விடுகிறோம், நாங்கள் தோற்று போய் விடுகிறோம் என்று நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஊதாரி மகன் தன்னுடைய சிந்தனையை சரியாக வைத்திருந்த பொழுது அவன் தன் வாழ்க்கையில உயர்வடைந்தான் என்றும், தன்னுடைய சிந்தனையை தவறாக மாற்றிய பொழுது அவன் தோற்று போனான் என்றும் நாங்கள் பார்க்கிறோமே. இதோ இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக, உம்முடைய வார்த்தை வழியாக எங்களை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை நீர் தொடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை நாங்கள் சரியாக சிந்திக்க எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் சரியாக சிந்திக்க எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் உயர்வடைய எங்களை அபிஷேகம் பண்ணுங்கள் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் எப்பொழுது உம்மை நோக்கி இருக்கும்படி எங்களை வல்லமையினால் நிரப்புங்கள் ஆண்டவரே. கேளுங்கள் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் சிந்தனையில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை என்னுடைய மனநிலையில் இறங்கி வரட்டும். நான் விசுவாசத்தை பெற்று சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் நன்மைகளை சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். நான் தீமைகளை சிந்திக்காமல் இருக்க என்னை ஆசீர்வதியும். நான் தேவையில்லாதவைகளை சிந்திக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். மன்றாடுங்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் உம்முடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் தாமே இப்பொழுது உமக்கு ஏற்ற பாத்திரமாக வனை. என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாக சரியான ஒரு வாழ்க்கையாக, என்னுடைய வாழ்க்கை உம்மால் வணையப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக என்னை ஆசீர்வதியும் என்று இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், கண்களை மூடி. ஆண்டவரே, என்னை இந்த நேரத்திலே தொடும், என்ன நீர் ஆசீர்வதியும், என்ன நீர் தாம் இந்த நேரத்தில் உமக்கு ஏற்ற பாத்திரமாக வணையும். என் வாழ்க்கை சரியில்லாத ஒரு வடிவமாக இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்திலே என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வடிவமாக மாற்று. உம்மால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாக என்னை மாற்று. உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வடிவமாக என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்திலே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே, யார் யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னை ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாற்றும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் நம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. கேளுங்கள் ஆண்டவரே, என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும், என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும். என்னிடத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும், என்னிடத்தில் இருக்கிற வறுமைகள் நீங்கட்டும், என்னிடத்தில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கட்டும், என்னிடத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும் அப்பா. என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும் என்று கேளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இப்பொழுது கொண்டு வருகிறார். ஆண்டவர்
உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே ஒரு சகோதரியை குறித்து கடவுள் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்திருப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் முடியாமலேயே இருக்கிறது. நீங்கள் ஒரு சப்பானி போலவே நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எழுந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பொருளாதாரத்தில் எழுந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கேட்கிறீர்கள், ஆண்டவரே என் குடும்பத்திலே நான் மட்டும் இப்படி போய்விட்டேனே, ஆண்டவரே என் குடும்பத்திலே நான் இவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு போயிருக்கிறேனே, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்கிறார். அன்பானவர்களே, அந்த சகோதரருடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபியுங்கள் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றும் என்று கேளுங்கள். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் அப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய அபிஷேகத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். என்னுடைய உடலுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். என்னுடைய உடலுக்குள்ளே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணினீரே, அப்போஸ்தலர்களை நீர் அபிஷேகம் பண்ணினீரே, அதுபோல என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. பாத்திரம் நிரம்பி வழிவதாக. அபிஷேகத்தினால் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. இப்பொழுது ஜெபியுங்கள். நீங்கள் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று கேளுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது உங்கள் உடலிலே விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய சிந்தனையிலே விடுதலை உண்டாகிறது. உங்கள் குடும்பத்திலே விடுதலை உண்டாகிறது. கேளுங்கள் எல்லாரும். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. வாய் திறந்து கேளுங்கள். ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். பரலோகத்தை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமை என் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னம் என் மேல் இறங்கி வரட்டும். எனக்கு கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே, நான் நீந்தி மூழ்கும்படியாக, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளே மூழ்கும்படியாக ஒரு வல்லமை என் மேல் இறங்கி வரட்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்குள்ளே. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்குள்ளே. உங்கள் சிலருடைய உடல் இப்பொழுது குணமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். உங்கள் உடலில் இருக்கிற வலிகள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது. உங்கள் சிலருடைய வயிற்று பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சிலருடைய உள்ளத்துக்குள்ள இருந்த இருள் நீங்கி போய் கொண்டிருக்கிறது. ஒளி தோன்றுகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காகவல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகவல்லோ, பாக்கியம் பாக்கியமே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. இப்பொழுது உங்களுடைய நோய்க்காக ஜெபிக்க போகிறேன். உடல்ல நோய் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை அந்த நோயுள்ள பகுதியிலே வைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்கள் மார்பிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
இந்த ஜெப நேரத்தில் எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்லை. அது சீனி வியாதியாக இருக்கலாம், அல்லது கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், அல்லது கேன்சராக இருக்கலாம், அல்லது கிட்னி வியாதியாக இருக்கலாம், சுவாச பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உடல் வீக்கமாக இருக்கலாம், மூட்டு வலியாக இருக்கலாம், அல்லது எந்த வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நோயிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும். ஆண்டவருடைய வல்லமை அந்த உடலில் இறங்கி வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். கல்வாரி சிலுவையிலிருந்து கல்வாரி சிலுவையின் ரத்தம், கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம் என் மேல் இப்பொழுது வருகிறது, என்னை குணமாக்குகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் என் மேல் என் கரங்களை வைக்கிறார் என்பதை உணருங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். இந்த உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது குணமடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உடலிலும் இப்பொழுது என்ன வீக்கங்கள் இருக்கிறதோ, நோவுகள் இருக்கிறதோ, அல்லது எந்தெந்த வருத்தங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அத்தனை நோய்களும் குணமடைவதாக. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடற்று. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கி வரட்டு. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். நரம்பு தளர்ச்சிகள் குணமடையட்டும். இரத்தத்திலே உள்ள நோய்கள் குணமடையட்டும். சுவாசத்திலே உள்ள நோய்கள் குணமடையட்டும். கிட்னியில் உள்ள நோய்கள் குணமடையட்டும். மூட்டு வியாதிகள் குணமடையட்டும். நாரியிலே உள்ள நோய்கள், முதுகு பக்கம் உள்ள நோய்கள், தலையிலே, கரங்களிலே, கால்களிலே ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. என்னை இப்போது தொடுவீரே ஏசையா, நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன். எல்லோருமாக என்னை இப்போது பாடுங்கள். உங்கள் உடலில் இருக்கிற நோயை உணர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, இப்பொழுதே இந்த நோய் குணமடையட்டும் என்று உணருங்கள். பாடுவோம், திருப்பி பாடுங்க, கரங்களை உயர்த்தி பாடுங்கள். அமைதியாக அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். தயவு செய்து ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் முன்னே வந்து சாட்சி சொல்லட்டும். ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார் என்று சாட்சி சொல்லட்டும். ஆண்டவர் இயேசு என்னை இப்பொழுதே குணமாக்கினார் என்று சாட்சி சொல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பதாக இந்த ஆலயத்திலே. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக இந்த ஆலயத்திலே. நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி கூறுகிறோம். தோளில் உள்ள வியாதிகள் இப்பொழுது மறைந்து போவதாக. இரத்தத்தில் உள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. மூட்டுகளில் உள்ள நோய்கள் மறைந்து போவதாக. கால்கள், கரங்கள் இப்பொழுது சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடனே சுகம் பெறுவே. கரங்களை உயர்த்தி பிடிங்கள். 2 கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே இருளின் வல்லமையினால் உங்களுடைய உடலிலே அல்லது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில வந்த தீமைகள் அகலும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் வல்லமைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய திரு ரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சகல இருளின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். சகல இருளின் வல்லமைகளும் விலகி போவதாக.
குடும்பங்களிலே துன்பங்களை, வேதனைகளை, கசப்புகளை, போராட்டங்களை, சண்டைகளை, முன்னேற்றம் இல்லாத தன்மைகளை, கடன்களை, தேவையில்லாத செலவுகளை, தேவையில்லாத மனக்கவலைகளை உண்டாக்குகிற அனைத்து தீய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அகன்று போவதாக. I rebuke every darkness to leave right now. The spirit of infirmity, the spirit of lust, the spirit of argument, fighting, leave right now in Jesus' name. The spirit of poverty, the spirit of weakness, the spirit of darkness, the spirit of bondages, leave right now in Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாவதா, சுகம் கிடைப்பதா, சமாதானம் கிடைப்பதா, சந்தோஷம் கிடைப்பதா, வாழ்க்கையிலே விடுதலை தோன்றுவதா, பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதா. சில குடும்பங்களிலே சில கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றிய சில விடயங்கள், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாதபடி சில தடைகள், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டிய நன்மைத்தனங்கள் வர முடியாத சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அத்தனை கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைத்தெறியப்படுவதாக. பூட்டப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது திறக்கப்படுவதாக. பூட்டுக்கள் ஒவ்வொன்றும் உடைக்கப்படுவதாக. இவர்களுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டிய அத்தனை நன்மைத்தனங்களை இப்பொழுது வருவதாக. ஒரு ஆற்றை போல பெருக்கெடுத்து இவருடைய வாழ்க்கைக்குள் நன்மைத்தனங்கள் வருவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. வருகிற கிழமையிலே ஆண்டவரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சான்று பகரும்படி நீர் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை காட்டுவீராக. நன்றி கூறுகிறோம். இடத்திலே நீர் தாம் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே எல்லாரும் உற்சாகமாக, ஆண்டவரே என்னை தொட்டதற்காக, என்னை ஆசீர்வதித்திருப்பதற்காக, எனக்கு விடுதலை தந்திருப்பதற்காக, என்னை குணமாக்கி இருப்பதற்காக, எனக்கு வேண்டிய சமாதானத்தினை தந்திருப்பதற்காக நன்றி கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிறந்தோம். ஆண்டவர் ஆகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்களுடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே எல்லாரும் ஆண்டு விட்டு சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும்.